வில்லியர் எஜுகேஷனல் அகாடமி பார்வையாளர்களுக்கு வணக்கம். தமிழ் இலக்கிய வரலாறு சில முக்கிய வினாக்களை இப்போ நம்ம பார்க்க போகிறோம். பகுதி 5 நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் பதிவிடக்கூடிய வீடியோஸ் அடுத்தடுத்து உங்களை சேரும். இந்த வினாக்கள் மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். The struggle to find courses that truly speak your language, it's finally over. Welcome to EduQuest, where learning is made just for you. At EduQuest, we bring you a wide range of online courses, from career building programs to skill boosting masterclasses, all in your regional language. Because we believe language should never be a barrier to success. Our courses are tailor made after understanding what today's learners really need. So why wait? Start learning the smarter, simpler way only with EduQuest. Visit eduquest.courses and explore your next course today. And hey, don't miss out on our exciting offers and promotions. வினாயன் 201. ஒருவன் செய்தி கொன்றோர்க்கு உய்தியில் என்ற தொடர் அமைந்த நூல் புறநானூறு. வினாயன் 202. அருமழை தரல் வேண்டின் தருகிற்கும் பெருமையல் என்று தலைவியை சிறப்பிக்கும் நூல் கலித்தொகை. வினாயன் 203. புறப்பு நாணி வடக்கிருந்த மன்னன் பெருஞ்சேரலாதன். வினாயன் 204. யான் வாழும் நாளும் பன்னன் வாழிய என விரும்பிய அரசன் கிள்ளிவளவன். வினாயன் 205. புலிகடி மால் என்ற சிறப்பு பெயர் புனைந்தவன் இருங்கோவேல். அந்த இருங்கோவேல் யாருன்னு பார்த்தோம்னா பாரி மகளிரை மணக்கறத்துக்கு மறுத்தவர் அவர் இருங்கோவேல் அப்படின்னு சொல்கிறவர். வினாயன் 206. பெண் கொலை புரிந்த மன்னன் நன்னன். வினாயன் 207. நடுவு நிலை திணை பாலைத்திணை. வினாயன் 208. புனையா ஓவியம் என்ற தொடர் அமைந்த நூல் நெடுநல் வாடை. வினாயன் 209. கற்றலின் கேட்டலே நன்று என்ற வரியுள்ள நூல் பழமொழி. வினாயன் 210. பிற்கால சிற்றிலக்கியம் ஒன்றின் வளர்ச்சியை குறிக்கும் வரி என்னன்னு பார்த்தோன்னா ஊரோடு தோற்றமும் உரித்தன மொழிப. இது உலா பற்றிய சிற்றிலக்கியத்தில் இது வருது. வினாயன் 211. கருப்பொருளில் பறவைகள் விலங்குகளின் அன்பை காட்டுவது இறைச்சி. வினாயன் 212. உள்ளிறை எதனை ஆதாரமாக கொண்டு வரும்? தெய்வம் ஒழிந்த கருப்பொருளை ஆதாரமாக கொண்டு வரும். வினாயன் 213. எரிபரந்தெடுத்தல் எந்த திணை? வஞ்சித்திணை சார்ந்தது. வினாயன் 214. நூழில் என்பது வாளை வீசுதல். வினாயன் 215. பிணி எந்த மெய்ப்பாட்டோடு தொடர்புடையதுன்னு பார்த்தோன்னா எளிவரலோட தொடர்புடையது. வினாயன் 216. சுட்டிக்கூறா ஓமம் தொகை ஓமம். வினாயன் 217. 10 பாட்டின் உரையாசிரியர் நச்சினர்கினியர். வினாயன் 218. சங்க இலக்கிய பதிப்பிற்கு பெரிதும் பாடுபட்டவர் உவே சாமிநாத ஐயர். வினாயன் 219. நற்றிணைக்கு உரை எழுதியவர் பின்னத்தூர் நாராயணசாமி ஐயர். வினாயன் 220. நாலடியாருக்கு முதலில் உரை கண்டவர் பதுமனார். வினாயன் 221. 9000 படி எழுதியவர் நஞ்சியர். வினாயன் 222. சங்க நூல்களுக்கு 8 தொகை 10 பாட்டு. இந்த 2 நூல்களுக்குமே சங்க நூல்கள் எனப்படும். இந்த நூல்களுக்கு வசனம் எழுதியவர் நாசி கந்தையா பிள்ளை. வினாயன் 223. தொண்டைமான் இளந்திரையனை பாட்டுடை தலைவனாக கொண்ட நூல் பெரும்பானற்றப்படை. வினாயன் 224. தகடூர் அதியமானை வெற்றி கொண்ட சேர மன்னன் பெருஞ்சேரல் இரும்பொறை. வினாயன் 225. குறுந்தொகையின் அடி அளவு 4 அடி முதல் 8 அடி வரை. வினாயன் 226. கலித்தொகை பாடல்களின் எண்ணிக்கை 150. வினாயன் 227. ஐங்குறு நூற்றின் முல்லைத்திணை ஆசிரியர் பேயனார். வினாயன் 228. ஐங்குறு நூறு நெய்தல் திணையின் ஆசிரியர் அம்மூவனார். வினாயன் 229. சங்க இலக்கிய பாடல்களில் பெரும்பான்மையாக அமைந்துள்ள பாவகை ஆசிரியப்பா. வினாயன் 230. அகமும் புறமும் அமைந்துள்ள தொகை நூல் பரிபாடல். வினாயன் 231. புலவர் பாடாது வரைக என் நிலவரை என்று கூறிய அரசன்
தலையலங்கானத்து செருவென்ற பாண்டிய நெடுஞ்செழியன். விநாயகர் 232. அகநானூற்று பாடல் ஒன்றினை பற்றிய மூவாவின் திறனாய்வு என்னன்னு பார்த்தோன்னா ஓவர் செய்தின்ற ஒரு நூல். 233வது வினா. சிறுபானாற்றுப்படையின் ஆசிரியர் நல்லூர் நத்தத்தனார். 234வது வினா. சுடினும் செம்பொன் தன் ஒளி கெடாது. இந்த வரியுள்ள நூல் வெற்றி வேர்க்கை. விநாயகன் 235. இறையனாரின் பாடல் இடம்பெற்றுள்ள நூல் குறுந்தொகை. 236வது வினா. தொகை நூல்களில் காலத்தால் பிற்பட்டது பரிபாடல். விநாயகன் 237. தம் காதல் அனுபவத்தை அகப்பாடலாக பாடிய புலவர் ஆதிமந்தி. விநாயகன் 238. பண்பெனப்படுவது பாடெருந்து ஒழுகுதல் என்று கூறும் நூல் கலித்தொகை. விநாயகன் 239. பாரி மகளின் புலவராக இருந்த புலவர் கபிலர். விநாயகன் 240. திணை மயக்கம் அதிகம் இடம்பெற்றுள்ள நூல் பொருணராற்றுப்படை. விநாயகன் 241. நல்லியக்கோடனை சிறப்பித்து கூறும் நூல் சிறுபானாற்றுப்படை. விநாயகன் 242. ஒரு குடியில் கல்லாது மூத்தானை கைவிட்டு கற்றான் இளமை பாராட்டும் உலகு. இந்த வரியுள்ள நூல் நான்மணி கடிகை. விநாயகன் 243. பூரிக்கோ எந்த தொகை நூல் இவர் எழுதியிருக்காருன்னு பார்த்தோம். எந்த தொகை நூல் இவர் முடிச்சிருக்காருன்னு பார்த்தோன்னா குறுந்தொகை. விநாயகன் 244. தாழ்வோரை நீ சிரியாதே, மிக வாழ்வோரை கண்டு நீ வயிறெறியாதே என கூறியவர் மாயூரம் முனிசிப் வேதநாயகர் அவர்கள். 245. நற்றிணையின் கடவுள் வாழ்த்து பாடலை பாடியவர் பெருந்தேவனார். விநாயகன் 246. முடத்தாம கண்ணியார் பாடிய ஆற்றுப்படை நூல் பொருணர் ஆற்றுப்படை. விநாயகன் 247. அகநானூற்று பாடல்களில் குறிஞ்சி திணைக்குரிய பாடல் எண் என்னன்னு பார்த்தோன்னா 28. விநாயகன் 248. அகப்பாடல்களில் அதிகமாக உள்ளுரை பெறும் திணைப்பாடல்கள் மருத திணை. விநாயகன் 249. குறுந்தொகையில் எண்ணிக்கை கடவுள் வாழ்த்துடன் சேர்த்து எத்தனை பாடல்களால் ஆனது அப்படின்னு பார்த்தோன்னா 402 பாடல்கள். விநாயகன் 250. பதிற்று பத்தில் பரணர் பாடியது எத்தனையாவது பத்துன்னு பார்த்தோன்னா 5ஆம் பத்து. இந்த வினாக்கள் பயனுள்ளதாக இருக்கும். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் பதிவிடக்கூடிய வீடியோஸ் அடுத்தடுத்து உங்களை சேரும். நன்றி, வணக்கம்.